அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய இரவு வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மீட்டிங்லையுமே திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற விஷயத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த விஷயத்தில் எனக்கு 2-3 சம்பவங்கள் நினைவுக்கு வருகிறது. அதாவது 1975ஆம் வருடம் அவருடைய தந்தையும் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான திரு கருணாநிதி அவர்கள் 1975-76 அந்த வருடங்களில் வந்த முரசொலி நாளிதழில் பேப்பரில் திருமதி இந்திரா காந்தியை மிசா அமல்படுத்தியதற்காக கிட்டத்தட்ட ஹிட்லர் போல படம் வரைந்திருந்தார். அதாவது அவ்வாறு ஹிட்லர் போல இந்திரா நடந்து கொள்வதாக விமர்சித்திருந்தார். அதே போல் 1978ஆம் ஆண்டு மதுரையில் திருமதி இந்திரா காந்தி திமுகவினரால் கடுமையாக தாக்கப்பட்டு அவர் மண்டை உடைந்து ரத்தம் வழிந்த போது செய்தியாளர் கேட்டதற்கு அவருக்கு மாத விளக்காக இருக்கும் என்று திரு கருணாநிதி பதிலளித்தார். அப்படியெல்லாம் விமர்சித்த கருணாநிதி 1980 நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக என்று இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். மற்றொரு விஷயத்தையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். 2011 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு 63 தொகுதிகள் கொடுப்பதற்கு திமுக பிடிவாதமாக மறுத்து வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே சிபிஐ ஆனது அண்ணா அறிவாலயத்தில் முற்றுகையிட்டது சோதனைக்காக. அவ்வாறு சிபிஐ காட்டி அன்றைய காங்கிரஸ் கட்சி, சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சி கருணாநிதியை மிரட்டி 63 சீட் வாங்கினார்கள் என்பது வரலாறு. அதற்கு அடுத்தபடியாகவும் சொல்ல விரும்புகிறேன். 2012-13ஆம் வருடம்னு நினைக்கிறேன், எனக்கு வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த காலகட்டத்தில் திருமதி கனிமொழி அவர்கள் 2G வழக்கில் சிறையில் இருந்தப்ப மகளை விடுப்பதற்காக திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய துணைவர் ராசாத்தி அம்மாவுடன் டெல்லி சென்று சோனியாவை சந்தித்து மன்றாடினார். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள், நானாக எதையும் கூறவில்லை. அப்பொழுதெல்லாம் டெல்லிக்கு தமிழ்நாடு கண்ட்ரோலாக இருந்ததா? இதுதான் என் மனசில் ஏற்படும் ஐயம். அன்பு சொந்தங்களே, என்றும் உங்கள் கதிரேசன்.